அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞானடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மியின் உலகிலேர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணும் இதுவே. பாராட்டுதலுக்கும் போற்றலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, வாரெல்லாம் புகழக்கூடிய சென்னையம்பதியிலே நம்முடைய நாடு சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த அந்த வேளையில் 1940ஆம் ஆண்டு யோகாசன ஆலயம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை நிறுவி தவத்திரு கோமு சுவாமிஜி அவர்கள் இந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை சுதந்திரம் என்பது புறத்தளவிலே இல்லாமல் அகத்தளவிலேயும் இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு இந்த அற்புதமான ஆலயத்தை எழுப்பித்திருக்கின்றார்கள். இதிலே நீங்கள் அனைவரும் பங்கு கொண்டு உங்களை அந்த யோக வாழ்விலே இணைத்துக் கொண்டு நாள்தோறும் இந்த யோக நிலையிலே இருத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சென்னையம்பதி மிகவும் பரபரப்பான ஒரு நகரம். அதிலும் இந்த வண்ணாரப்பேட்டை மிக மிக பரபரப்பான நகரம். அந்த பரபரப்பான நகரத்தினுடைய மத்தியிலே அமர்ந்து கொண்டு யோகம் பயிலுவது என்பது உண்மையே சாமானியமானது பணி அல்ல. இப்படிப்பட்ட ஒரு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இந்த சிறப்பான நல்ல நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு யோகாசன ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய முருகேச பாண்டியன் ஐயா அவர்களையும், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இன்பராஜன் ஐயா அவர்களையும், இதற்கு தலைவராக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஐயா அவர்களையும், பொருளாளராக இருக்கக்கூடிய நாராயணன் ஐயா அவர்களையும், உபதலைவர்களாக இருக்கக்கூடிய நெப்போலியன் லதா ரவி அவர்களையும், இந்த அறக்கட்டளையோடு இணைந்து வினோத்குமார் அறக்கட்டளை, சவுந்தரவேல் தனலட்சுமி அறக்கட்டளை, சோழராஜ ஜீவனத்தினாமல் அறக்கட்டளை, ஜிடி மாரியப்பன் டோபிகா அறக்கட்டளை எல்லாம் இணைந்து இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். லட்சத்துக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய செல்வராஜன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய இல்லத்தரசி செல்வமணி அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி பாராட்டி, மகரிஷி தாயுமானவர் விழா இங்கே சென்னையில் நடக்கின்றது. யோகாசன ஆலயம் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனக்கு எப்படி பொருத்தமான ஒரு தன்மை இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். சத்து சித்து ஆனந்தமாக சச்சிதானந்த பொருளாக இருப்பவர் பெருமான். இப்படி சச்சிதானந்த பெருமானை பாடி பாடி புகழ்ந்து பணிந்திய தேவர் தாயுமான சுவாமிகள். இப்படி சச்சிதானந்த பெருமானை பாடி புகழ்ந்து அவருக்கு பணியேற்றதினால் இந்த சதானந்தத்தை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. இறை அருள் இவ்வாறாக கூட்டி வைத்திருக்கின்றது. தாயுமான சுவாமிகளுடைய வரலாற்றை நான் இங்கே சொன்னால் அது கொள்ளன் தெருவில் ஊசி விற்பது போல நகைப்புக்கு இடமாகிவிடும். எனவே தாயுமான சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் இங்கே ஏம்பவில்லை. தாயுமானவர் நமக்கு எல்லாம் என்ன சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார், நாம் எதை கடைபிடிக்க வேண்டும். ஏறத்தாழ 1454 பாடலுக்கு மேலாக அவருடைய பாடல்கள் இன்று நமக்கு கிடைக்கின்றது. மிக அழகாக தாய்மானவர் பாடல்களை இங்கே தொகுத்து புத்தகமாக இந்த ஆலயம் வெளியிட்டிருக்கிறது என்பதை அவர்கள் கொடுத்த புத்தகத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். தாயுமான சுவாமிகள் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் ஒருவர். இந்த அரும்பெரும் தொடரை வள்ளல் பெருமான் பயன்படுத்தினார். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் ஞானம் ஒருவன் என்று சொல்லி, தாயுமான சுவாமிகளுடைய காலம் என்பது எல்லோரும் ஒப்புக்கொண்ட காலம் ஒரு 18ஆம் நூற்றாண்டு.
தாயுமான சுவாமிகளுடைய தந்தையார் கேடிலியப்ப பிள்ளை. அருளாள பெருமக்களுக்கு எல்லாம் தந்தையினுடைய பெயரே ஒரு சிறப்புக்குரிய பெயராக இருக்கும். 7ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய பக்தி வெள்ளத்தை தமிழகத்திலே ஓட செய்து திருஞான சம்பந்த சுவாமிகள், அவருடைய தந்தையார் பேர் சிவபாத இருதயர், சிவனின் பாதத்தை இருதயத்திலே தாங்கியவர் என்று பொருள். அதே நூற்றாண்டிலே அவர்களுடன் வாழ்ந்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். திருநாவுக்கரசருடைய தந்தையாருடைய பெயர் புகழனார். திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய நாயன்மாரையும், திலகவதி என்று சொல்லக்கூடிய பெண்குலத்துக்கே திலகமாக இருந்த அம்மையாரையும் பெற்று புகழ் ஆனார். எனவே புகழனார். அவரை தொடர்ந்து வந்த 8ஆம் நூற்றாண்டிலே வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தந்தையார் பெயர் சடையனார். ஏனென்றால் அவர் தம்பிரான் தோழர், சிவபெருமானுடைய அடுத்த தொண்டராக வாழ்ந்தவர். ஆனால் இந்த சிவபெருமானுடைய பெயரையே தன்னுடைய தந்தையினுடைய பெயராக அவர் பெற்றிருந்தவர் சடையனார். இப்படி இந்த ஞான மரபிலே வந்த தாயுமான சுவாமிகள், அவருடைய தந்தையார் பெயர் என்று பார்க்கின்ற பொழுது கேடிலியப்ப பிள்ளை என்று பார்க்கின்றோம். கேடு இலி அப்பன். இந்த மண்ணுலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மக்களுடைய கேடுகளை எல்லாம் இல்லாமல் செய்தவர் தாயுமான சுவாமிகள். அப்படி இல்லாமல் செய்தவருடைய அப்பன் அவர், அதனால் கேடிலியப்பன் என்று பெயர். கஜவல்லி அம்மை என்பது அவருடைய தாயினுடைய பெயர். தம்முடைய குரு மௌன குரு திருமூல மரபிலே வந்து அந்த மௌன குருவை கஜம் போன்றவரே என்று அவர் பாடுகின்றார். அந்த அடிப்படையில் அவருடைய தாயினுடைய பெயரும் தந்தையினுடைய பெயரும் மிக பொருத்தமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தாயுமான சுவாமிகள் அவருடைய தந்தையாருடைய பணியை சிறமேற்கொண்டு செய்தவர். கேடிலியப்ப பிள்ளை மிக பெரிய அளவிலே சிறந்த ஞானவாணியாக நிர்வாகியாக இருந்தவர். விஜயரங்க சுக்கரநாதரிடம் அவர் கணக்காளராக இருந்தவர், தலைமை கணக்காளராக இருந்தவர். இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் படிச்சு முடிச்சுட்டு இந்த ஆடிட்டராக இருந்தார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிர்வாக பதவியில் அவர் இருந்தவர். தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு தனக்கும் அந்த பொறுப்பு வந்தது. அந்த பொறுப்பிலே இருந்தாலும் கூட, அரசு பணியிலே இருந்தாலும் கூட, அவருடைய உள்ளமெல்லாம் எங்கே இருந்தது என்று கேட்டால் இறைவனுடைய திருவடியிலேயே இருந்தது. இறைவனை பற்றி போற்றுவதிலும் அவரை பற்றி புகழ்வதிலும் அவருடைய திருவடியை எப்பொழுதும் நினைப்பதிலுமே அவருடைய நினைவானது இருந்தது. திருச்சிராப்பள்ளியிலே சிற்றம்பல தேசிகர் என்ற தேசிகரிடம் அவர் தமிழ் பயின்றார். அந்த ஞானவான் அவருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு குருதான் திருமூல மரபிலே வந்த மௌன குரு. இங்க அற்புதமாக சொன்னார் ஐயா அவர், சிந்தையற சும்மா இரு, சிந்தையற சும்மா இரு என்று சொல்லிய அந்த ஒற்றை வார்த்தை அவரை ஞானியாக்கியது. அருணகிரி பெருமானுக்கும் இதே வார்த்தை தான் கிடைத்தது, சும்மா இரு சொல்லற என்ற வார்த்தைகள். என்னுடைய உரையை ஒரு 3 பகுதியாக அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே இறைவனை பற்றி பெருமானுடைய கருத்து என்ன, தாயுமான சுவாமிகள் என்ன நினைக்கின்றார். இரண்டாவதாக அவர் நினைப்பதற்கான காரணம் என்ன. மூன்றாவதாக அவர் நமக்கெல்லாம் என்ன சொல்லிவிட்டு செல்கின்றார். இந்த 3ஐயும் சொல்லிவிட்டால் நான் உரையை முடித்து அமர்ந்து விடுவேன். எனக்கு 20 நிமிடம் என்று சொன்னார்கள், அதற்குள்ள முடிக்கிறது முயற்சி பண்றேன். பொதுவாகவே தமிழ் ஆசிரியர்கள் அதிகம் பேசுவாங்க. நான் ஒரு 16 ஆண்டுகளாக கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதனால அதிகமாக பேசுறேன், நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். நம்முடைய தாயுமான சுவாமிகள் இறைவனை பற்றி அவருடைய சிந்தனை என்று பார்க்கின்ற பொழுது முதல் பாடலிலேயே அவர் பதிவு செய்கின்றார். அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்பது என்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையான குணம் உடையவர், ரொம்ப மென்மையானவர். எந்த அளவுக்கு மென்மையானவர் என்றது அவருடைய பாடலே நாம் பார்க்க முடியும். வெந்நீர் பெறாது என் உடல்,
வெந்நீர் கூட அவருடைய உடலில் தாங்கிக் கொள்ள முடியாது. மென்மைத்தன்மைக்கு அவர் சான்றவர். வெந்நீர் பெறாது என் உடல் காலில் முள் தைக்கவும் வெடுக்கென்று அசைத்து எடுத்தால் விழி இமைத்து அங்கனே தன் அருளை நாடுவேன் என்று சொல்றார். காலில் ஏதாவது கொஞ்சம் முள்ளு குத்திச்சுனா கூட பொறுக்க முடியாம அதை அப்படியே மெதுவாக எடுக்கின்ற போது கூட கண்ணை மூடிக்கொண்டு இறைவா என்று சொல்லி உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு நான் மென்மையானவன் என்று பதிவு செய்கிறார். வேறு ஒன்றை வேறு ஒருவர் கொள்ளின் அந்நேரம் ஐயோ என் முகம் வாடி நிற்பதும் ஐயே நின் அருள் அறியுமே. இறைவனுடைய சிந்தனையை தவிர வேறு ஏதாவது சொன்னால் அல்லது மாறுபாடான உலகாயுதம் போன்ற சமயத்தவர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் இவருடைய முகம் வாடிவிடும். இதை உன்னுடைய திருவருள் நன்றாக அறியும் என்று சொல்கின்றார். ஆனாலும் மெத்த பயந்தவன் யார் தன்னை பயந்தவர்கள் என்று சொல்வாங்கன்னு கேட்டா, உள்ளத்திலே உண்மையான தைரியம் இருக்கின்றவர் தான் தன்னை பார்த்து பயந்தவன் என்று சொல்லுவாங்க. இப்ப எதிர்மறையாக சொல்றது பழக்கம். மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று பாடினான் பார்த்தா உண்மையிலே பயந்தான். நாம சொல்லுவோம் இல்லையா, என்ன பயமா இருக்குது அவனுக்கு அப்படின்னா, எனக்கு அவனுக்கு பயம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது உள்ளத்திலே பயம் இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையா தெரியும். யாருடைய உள்ளத்திலே பயம் இருக்குதோ அவன் பயம் இல்லைன்னு பாடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா ஒருத்தர், அவர் உண்மையிலே தைரியசாலி என்று பொருள். அப்படி திடமான மனமுறையுடையவர் நம்முடைய தாயுமான சுவாமிகள். தாயுமான சுவாமிகளை பற்றி பாரதி ஒரு பாடல் பாடுகின்றார். என்றும் இருக்க உளங்கொண்டாய் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லார் இல்லையா நம்முடைய ராமலிங்கடிகளார். அந்த மரணமிலா பெருவாழ்வு என்பதை இப்படி ஞானசம்பந்தரிலிருந்து தொடங்கி திருநாவுக்கரசரிலிருந்து தொடங்கி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகரிலிருந்து ஆரம்பித்து இப்படி வாழையடி வாழையாக வந்த அந்த மரபிலே தாயுமானவர்களை இவர் படித்து அதன் பிறகு அவர் ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்படி மரணமிலா பெருவாழில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயுமான சுவாமிகளை பார்த்து பாரதி பாடுகின்றார். என்றும் இருக்க உளங்கொண்டாய் இன்ப தமிழுக்கு இலக்கியமாய் இன்றும் இருத்தல் செய்கின்றாய் இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ. உனக்கு என்னையாவது இறப்பு இருக்கின்றதா? இல்லை. எதுவரையும் தமிழ் இருக்கின்றதோ அதுவரையிலும் தமிழ் நீ இருப்பாய். ஒன்று பொருள் அது இன்பம் என உணர்ந்தாய் தாயுமானவனே. இந்த வரிகளை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒன்று பொருள், இறைவன் ஒருவன் என்கின்ற கொள்கையுடையவர் தாயுமான சுவாமிகள். அதை இவர் பதிவு செய்கின்றார். ஒன்று பொருள் அது இன்பம் என உணர்ந்தாய் தாயுமானவனே, நின்றே பரத்து மாத்திரமோ நில்லா இகத்தும் நிற்பாய் நீ என்று சொல்லி தாயுமான சுவாமிகளை நம்முடைய மகாகவி பாரதியார் பாடுகின்றார். அப்படி மென்மைத்தன்மை உடைய அந்த தாயுமான சுவாமிகள் சொல்லுகின்றார், மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்ட நீ கைவிடாதே. இந்நேரம் என்று இலை உடல் சுமை அது ஆகவும் எடுத்தால் இறக்க என்று எங்கெங்கும் ஒரு தீர்வை ஆயம் உண்டு. ஆயினும் இறைஞ்சு சுகர் ஆதியான தொழில் நீர்மையாளருக்கு மானுடன் வகுத்த அருள் துணை என்று நம்புகின்றேன். சுத்த நிர்குணமான பரதெய்வமே, பரஞ்சோதியே, சுகவாரியே என்று சொல்லி அந்த பாடலிலே தன்னுடைய மென்மைத்தன்மையை அவர் பதிவு செய்கிறார்னு பார்க்கின்றோம். அப்படி மென்மைத்தன்மை உடைய அந்த தாயுமான சுவாமிகள் அவர் எடுத்துக்கொண்ட அந்த இறை தொடர்பான சிந்தனை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒருவன் ஏகன் இங்கே விளக்கேற்றி வைக்கின்ற பொழுது கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பவுமே வழக்கமா 5 முகங்களை ஏற்றுவது உண்டு. இங்கே ஏகத்துவ கொள்கை நிலை பெற்றிருக்கிறது என்பதற்கு உறுதி செய்யக்கூடிய வகையில் இங்கே ஏக விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. அப்படி ஏகத்துவமாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது தாயுமான சுவாமிகளுடைய தொகுப்பிலே தொகுத்தவர்கள். அவர் உண்மையிலேயே இதுதான் முதல் பாடலாக பாடினாரா அல்லது வேறு ஏதாவது பாடல் பாடினாரா என்று நமக்கு தெரியவில்லை. தாயுமானர் பாடல்களை தொகுத்தார்கள். அப்படி தொகுத்த பழம்பெரும் புலவர்கள் எல்லோரும் அவருடைய பாடலில் இருக்கக்கூடிய அந்த ஓர்மையை கண்டு
இந்த பாட பகுதிதான் முதலாவதாக இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். இந்த பாடல் இந்த அவையிலே பல தடவை பாடப்பட்டிருக்கும், நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய நினைவுக்காக இதை தாயுமான சுவாமியினுடைய விழாவிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். இறைவன் எப்படிப்பட்டவன்? அங்கே இருக்கின்றான், இங்கே இருக்கின்றான் என்று சொல்லி நாம் அதை அடையாளம் காட்டிவிட முடியுமா? வேடிக்கையாக சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் மேடையிலே உட்கார்ந்து சொற்பொழி வாட்சிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உலகாயுதம் என்கின்ற தன்மையில் இருக்கின்றவர்கள் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புவன் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? அந்த கூட்டத்திலிருந்தே ஒருவர் வந்து, இப்படியெல்லாம் நீங்கள் முருகப்பெருமானை பற்றி எல்லாம் இருந்து பேசுகின்றீர்களே, எங்கே இருக்கின்றான் உங்கள் முருகன், எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார். இப்படியெல்லாம் பேசுறீங்க இல்லையா, எங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறார். அந்த இடத்துல என்ன செய்வது? பேசியவருக்கு பதில் சொல்ல வேண்டும். இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய கேள்வி அவர் கேட்கிறாரு, இவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் வாரியார் சுவாமி என்று எல்லோரும் அவரோட பார்த்து கொண்டிருக்காங்க. அப்புறம் அவர் அழகா சொன்னாரு, கடவுளை காட்டுங்கள் என்று கேட்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னும் கேட்கின்றார், இந்த கோயில் இருக்கு, கடவுளை காட்டுங்கள் என்று சொல்லும் போது கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கின்றார் இறைவன் என்று சொல்லுகின்றீர்களே, அப்படின்னா கோயில் எதற்கு? அவருடைய கேள்வி. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த விஷயத்தை, எல்லா இடத்திலையும் காற்று இருக்கிறது கடவுளை போல. ஆனால் வண்டியில இருக்கக்கூடிய டயருக்குள்ள காற்று இருந்தாதான் வண்டி ஓடும். வண்டியில இருக்கக்கூடிய டயர்ல காற்று இல்லை என்று சொன்னால் வண்டி ஓடுமா? ஓடாது இல்லவா? அதை போலதான் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த இறைவனுடைய பரம்பொருளினுடைய திருமூர்த்தத்தை நாம் இங்கே ஒரு சிலையாக நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அதிலேயும் அந்த இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். நமக்கெல்லாம் ஒரு வடிவம் வேண்டும். 4 நிலைப்பாடுகளை சொல்லுவார்கள், சரிய கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லி. அப்படி சரிய நிலையில் இருக்கின்றவர்களும் கிரியை நிலையில் இருக்கின்றவர்களுக்கும் வணங்குவதற்கு ஒரு உருவம் வேண்டும். இதோ குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த குழந்தையிடம் இதோ இங்க இருக்கிற கடவுள் கும்பிடுதா என்று சொன்னால் அதற்கு என்ன கேட்கும்? அந்த குழந்தை, கடவுள் எங்கப்பா இருக்காரு சொல்லுங்க, நான் கும்பிடணும்னா எதை பார்த்து கும்பிடுறது கேட்பாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி குழந்தை நிலையில இருந்து வரக்கூடியவர்களுக்கு சரியை கிரியை என்கின்ற அடிப்படை நிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு உருவம் தேவை. அந்த நிலையில இருந்து உருவ வழிபாடு நாம் செய்து 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 வளர்த்தோம் என்று சொன்னால் அடுத்த நிலையான யோக நிலை வருகின்றது. யோக நிலையிலே வெளியிலே பார்த்து அந்த கடவுளை நாம் உள்ளே பார்க்க ஆரம்பிக்கின்றோம். கோயிலுக்கு போறோம், மிக அற்புதமாக அந்த தீபாராதனை காட்டுகின்றார்கள். நாம் உடனே என்ன செய்யறோம்? கண்ணை இறுக்கமாக மூடிக்கொள்கின்றோம். 4 மணி நேரம் கீழே நின்று வந்தோம், 4 மணி நேரம் பேருந்திலே பயணம் செய்து வந்தோம், 8 மணி நேரம் நம்ம முழுசா அந்த கடவுளை பார்க்கறதுக்காக நிக்கிறோம். தீபாராதனை காண்பித்தா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? 2 கண்களையும் நன்றாக ஆழமாக திறந்து அவரை பார்த்திருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தீபாராதனை காண்பித்த உடனே இறுக்கமாக கண்களை மூடிக்கொள்கிறோம். ஏன்? அந்த தெய்வத்தை, அந்த ஒளியை இங்கே அகத்திலே காண வேண்டும். அப்படின்னா வீட்டில் உட்கார்ந்து காண முடியாதா? வீட்டிலே உட்கார்ந்து காண முடியக்கூடிய அளவில் நாம் யோக நிலையில சிறந்தோம் என்று சொன்னால் இவ்வளவு தொலைவு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு படிநிலை. அப்படி படிநிலையை கடந்து நாம போக வேண்டும் என்பதுதான் இங்கே தாயுமானவருடைய கூற்று. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பவன் அவன். அவன் எப்படி இருக்கின்றான்? ஆனந்த பூர்த்தியாக இருக்கின்றான். பூர்த்தி என்று சொன்னால் நிறைவு, ஆனந்தத்தினுடைய நிறைவாக இருக்கின்றான். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே வருகின்றார். கடைசியில வந்து அவர் பதில் சொல்கின்றார். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள்களுக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது என்று கேட்கிறார். தன் அருள்வெளிக்குள்ளே அப்படின்றார். இது வெட்டவெளி. வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி குதம்பாய் என்று குதம்பை சித்தர் பாடுகின்றார். கடுவெளி சித்தர் என்று ஒரு சித்தர் இருக்கின்றார். இந்த வெட்டவெளிதான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் வணங்கியவர்கள். இப்ப நாம வெட்டவெளிதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துவிட்டால் நாம
அது போல வழங்கலாம். அப்ப இந்த அடையாளம் எல்லாம் தேவையில்லை. சமய கோடிகள் நல்லா சொல்ற பாருங்க, மன வாக்கினிலே தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கு இடவும் நின்றது எது? எல்லா சமயங்களும் சமய கோடிகள் என்று சொல்கின்றனர். எல்லா சமய கோடிகளும் இதுதான் என்னுடைய தெய்வம், இதுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி சொல்லி வாதாடி கொண்டிருக்கின்றார்களே. அப்படி என்றால் அந்த தெய்வம் எங்கே நின்று கொண்டிருக்கிறது? எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்து ஆகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? என்றைக்குமே உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் எது என்றெல்லாம் கேட்டுவிட்டு நிறைவாக அதுக்கு பதில் சொல்கின்றார். அது மோன உருவெளியான இறை. அது மோன உருவெளியான இறை. அந்த இறைக்கு நாம் அஞ்சலி செய்வோம் என்று அவர் பதிவு செய்கிறார். அப்ப இறைவன் என்பவர் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், இறைவன் என்பவன் மோன வடிவாக இருக்கின்றான் என்பது அவருடைய பதிலாக இருக்கின்றது. இவரை பின்தொடர்ந்து வருகின்றார் நம்முடைய வள்ளலார். அவர் என்ன சொல்றாருன்னா, பல பேர் சொல்றாங்க இறைவன் காட்சி உருவாக இருக்கின்றான், கனவு உருவாக இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்றாங்க. கடவுளுடைய உரு இப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொல்றாங்க. சரி, காட்சி உருவம் கனவு உருவம் கண்டுரைப்பீர், அதை நான் பார்க்கணும், அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வேற்று உருவே புகழ்கின்றார்கள். நான் என்னதான் செய்யறது என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி இருக்கின்றார். காற்றுருவோ கனல் உருவோ கடல் உரு என்பார். காற்றுருவும் கனல் உருவும் கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வர், அதை வேறு ஒன்றால் மறுத்தால் விழித்து விழித்து என் போலால் மிகவும் மருள்கின்றார். அப்ப இறைவன் என்பவன் காற்றாக இருக்கின்றான், கடலாக இருக்கின்றான் என்று சொல்லி நாம் வழிபாடு செய்யலாம். இப்படித்தான் இருக்கின்றான் என்று நம்மால் சொல்ல முடியாது. இதுல இருக்கின்றானா? இருக்கின்றான். இதில் மட்டும்தான் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியம். நாம் பேசக்கூடிய மைக்கில இருக்கின்றான், இந்த தாளிலே இருக்கின்றான், இந்த மேசையிலே இருக்கின்றான், எல்லாத்திலையும் எங்கும் நீக்க வரணை வைத்து இருக்கான் இறைவன் என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த மைக்கில மட்டும்தான் இருக்கிறான், இந்த மேசையில மட்டும்தான் இருக்கான் என்று பார்ப்பதுதான் தவறு என்று சொல்லுகின்றார்கள் சான்றோர் பெருமக்கள். இப்படி தாய்மான சுவாமியினுடைய வழியிலே அந்த வள்ளல் பெருமானும் இறைவன் ஒருவன் என்பதை அறுதியிட்டு சொல்லுகின்றார். அந்த ஒருவனை ஜோதிமயமாக அவர் காண்கின்றார். ஒருவராகியும் அருவினராகியும் உரு அருவினராயும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிவினோம். நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெருமானுக்கு 3 வடிவங்கள் நாம் சொல்லுகின்றோம். சிவபெருமானுக்கு இறைவன் எப்படிப்பட்டவன்? உருவமானவன். நடராஜ பெருமான் எப்படி இருக்கின்றார்? நன்றாக காலை தூக்கி கையை வீசி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான நடனத்தை நாம் பார்க்கின்றோம் தில்லையம்பதியில். அது உருவம். இங்கே சிவலிங்க பெருமானை எழுத்தறிவித்திருக்கீங்க. அந்த உருவம் எப்படி இருக்கின்றது? அது கை இருக்கின்றது, கால் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப ஒன்றுமே இல்லாத அருவத்தன்மையா இருக்கின்றது, அதுவும் இல்லை. அப்ப அருவுருவம் என்கின்ற தன்மையிலே சிவபெருமானுடைய மூர்த்தியை நாம் பார்க்கின்றோம். அப்படி இறைவன் எப்படி இருக்கின்றான்? உருவம் இல்லாமல் இருக்கின்றான், அருவமாக இருக்கின்றான், அருவுருவமாக இருக்கின்றான் என்று 3 தன்மையிலே நாம் பார்க்கின்றோம். மாணிக்கவாசக பெருமான் அதை தான் சொன்னார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு. நாம் என்ன செய்யறோம்? 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டாமோ என்று சொல்லி நாம் தெல்லேனும் கொட்டி கொண்டிருக்கின்றோம். அவனுக்கு இயல்பிலேயே ஒரு உருவம் இல்லை, இயல்பிலேயே ஒரு நாமமும் இல்லை. ஆனால் நாம என்ன செய்யறோம்? நம்முடைய குழந்தையை பல வகையிலே நாம் மகிழ்ச்சியாக நம்ம குறிச்சுக்கிறோம் அல்லவா? அதை போல இறைவனுக்கு பல்வேறு பெயர்களை, பற்பல பெயர்களை சொல்லி 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 எல்லாம் நாம் ஆனந்திக்கிறோம். பெருமான் சொல்றார், வள்ளல் பெருமான், ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டு என இவை அன்று என விளங்கி அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறார். நீங்க ஒன்றில் தான் இருக்கா, இரண்டாக இருக்கின்றா, மூன்றாக இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்லாதீங்க சொன்ன. அவர் சொல்றாரு, இருவராம் என்றும் மூவராம் என்றும் ஏழும் ஐவீர்கள் என்றும் 5 பேரு 5 கடவுள் இருக்காங்க, 3 கடவுள் இருக்காங்க, 5 கடவுள் இருக்காங்க சொல்றீங்களே. அப்படி பாத்தீங்கன்னா எருவராய் உழைத்து உழல்வது என் உடற்கு உயிர் 2 3 எழலாமே. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது இல்லையா, இதை கூட நீங்க 2 3 கூட சொல்லலாமே. ஏன் இதை மட்டும் 1ன்னு சொல்றீங்க? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் 2 3 கூட சொல்லலாம் இல்லையா? நீங்க கடவுள் மட்டும் 2 கடவுள் 3 கடவுள் நீங்க விஷ்ணு சொல்றீங்க, சிவபெருமான்றீங்க, அப்புறம் முருகன்றீங்க, அவர் பிள்ளை விநாயகர்ன்றீங்க, அப்புறம் நீங்க வள்ளி தெய்வானை சொல்றீங்க, அப்புறம் பெருமாள் சொல்றீங்க, இவ்வளவு கடவுள் சொல்றீங்க இல்லையா? இவ்வளவு கடவுள் சொல்றீங்க இல்லையா? இது 1 இது 2 இது 3 4 வரிசையா பட்டி போட்டுருக்கீங்களே.
அப்படின்னா அந்த உயிரை கூட நீங்க 1 2 நீங்க சொல்லலாமே, 2 3 சொல்லலாமே, ஏன் அதை மட்டும் 1 சொல்றீங்க அப்படி சொல்லி வள்ளல் பெருமான் ஒரு கேள்வி கேட்கின்றார். எனவே இதெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? முடிந்த முடிவாக நம்முடைய பெருமான், நம்முடைய தாய்மான சுவாமிகள் நமக்கு சான்றோர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு கேட்டால் ஏகத்துவ கொள்கை, ஒன்றே பரம்பொருள். அந்த ஒன்றே பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் வணங்குவோம். இது வெவ்வேறாக நாம அதை பார்க்க வேண்டியது இல்லை. எல்லா சமயங்களும் ஒன்றாக கூடி அங்கேதான் நிலை பெற்றிருக்கின்றது. இதுல சமய வேறுபாடுகள் இல்லை. அறுவகை சமயம் என்றெல்லாம் முன்னாடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சைவம், சாத்தம், கௌரம், கானாபத்தியம், சௌரம், வைணவம், இப்படி எல்லாம் அறுவகை சமய வழிபாடுகள் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் புறச்சமயத்தார்கள் வந்தாங்க. முகலாயர்கள் சாம்ராஜ்யம் இங்கே வந்த போது இஸ்லாம் சமயம் இங்கே உள்ள புகுந்தது. ஆங்கிலேயர்கள் வந்த போது கிறிஸ்துவ சமயம் இங்கே உள்ள புகுந்தது. இதையெல்லாம் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதையெல்லாம் பார்த்த இவர்கள் தான் தாய்மான சுவாமிகள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். அந்த விஜயநகராத சொகநாத சொல்றோம் இல்ல, பல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முகலாய சாம்ராஜ்யம் நிறைவு பெற்று விட்டது. அப்ப இவருடைய காலத்துல சமயம் சார்ந்து மதம் சார்ந்து நிறைய பூசல்களோடு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஏன்னா அங்கே இருந்து பாதிரிமார்கள் எல்லாம் இறக்குமதி பண்ணி கொண்டு சமய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம். வள்ளல் பெருமானுடைய காலத்தில் அது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இவருடைய காலம் தொடக்க காலம். இவருக்கு பின்னாடி வந்தாலும் வள்ளல் பெருமானுடைய காலத்தில் மிகப்பெரிய அளவில் உச்சம் பெற்று இருந்தது. அதெல்லாம் பார்த்துத்தான் மக்களுக்கு நாம நன்றான ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்பதாக நமக்கெல்லாம் இங்கே பெரியவர்கள் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். சரி, இப்படி தாய்மான சுவாமிகளுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை வர்றதற்கு யார் அடிப்படையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா, இதற்கு முன்னதாக இருந்த அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், பட்டினத்தார், பத்ரகிரியார், திருமூலர், இப்படி போன்ற அருணகிரிநாத பெருமான், இப்படி போன்ற அருளாளர்கள் எல்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டினார் என்று சொல்லி அவர்களை எல்லாம் ஒவ்வொரு பாடல்களையும் அங்கே குறித்து காண்பிக்கின்றார். என்னுடைய தோழனுமாய் என்ற திருப்பாட்டின் நன்னெறியை கண்டு உரிமை நாம் செய்வது என்னாலோ என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமியை பாடுகின்றார். பித்தர் இறை என்று அறிந்து பேதைவால் தூதனுக்கு வித்த தமிழ் சமர்த்தர் மெய் புகழ்வது என்னாலோ என்று அவர் சொல்லி பாடுகின்றார். நமக்கு தாய்மான சுவாமிகள் காட்டிய வழி என்பது பார்க்கும் போது இந்த அருளாள பெருமக்களுடைய வழியிலே அவர் காட்டுகின்றார். இன்னொன்று சொல்றார் அவர், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. 2 செய்தி. ஒன்று, இந்த பஞ்சமா பாதம் என்று சொல்றோம் இல்லையா, பஞ்சமா பாவங்கள். அந்த பஞ்சமா பாவங்கள் இங்க கூட இந்த இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையிலே அழகாதிலேயே போட்டிருந்தாங்க, இந்த பஞ்சமா பாவங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பது. அது கொலை, களவு, காமம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல ஒன்று முக்கியமானது பொய். பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை பெருமான் பாடுகின்றார் தாய்மான சுவாமிகள். முழு பாட்டி சொல்ல ஒரே வரி மட்டும் நான் சொல்லிடுறேன். பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூர்ண அகண்டிதாகாரமாய் போக்குவரவு அற்ற பொருளே என்று பாடுகிறார். அப்ப பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சி யார்? இறைவன். பொய் பேசுறவங்களுக்கு இறைவன் காட்சி தர மாட்டான். இதுதான் பெருமான் சொல்றார். நாம வாழ்க்கையில எத்தனையோ வகையான துன்பங்கள் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் ஒன்று, அது என்னன்னு கேட்டா பொய் சொல்றது. பொய் சொல்லாம மட்டும் இருந்துட்டோம்னா நமக்கு எந்த துன்பங்களும் வராது. எப்பொழுதுமே உண்மையை நாம பேசுவோம். பொய் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால துன்பங்கள் அடுக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கு. சாதாரண பொய் பேசுவோம். எப்படி சாதாரண பொய் பேசுவோம்? யோகாசன ஆலயத்துக்கு வரணும், 4:30 மணிக்கு புறப்படணும்னு வச்சுக்கோங்க. உங்க தோழியர் பக்கத்து வீட்டுல இருந்து புறப்பட்டாங்க. உங்களுக்கு முன்னதாக நான் 4 மணியே நீ போயிடுறாக்கா, நீங்க 4:30 மணிக்கு வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. நாம 4:30 மணி ஆயிடுச்சு, அப்பதான் எந்திரிச்சிருப்போம். வீட்டுல இருந்து எழுந்து நிதானம் முகம் கழுவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது போன் அடிக்கிறேன் 4:35. 4:30 மணியே புறப்படணும்னு சொன்னே புறப்பட்டாக்கா, பாதி வழி வந்துட்டு இருக்கேம்மா நான் அப்படியெல்லாம் சொல்றோம். இல்ல இப்பதான் எழுந்திரிச்ச முகம் கழுவி இருக்கிறேன் நான் சொல்றோம். இல்ல, சாதாரண அது பொய் என்று கூட தெரியாமலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு திருடன் இருந்தான், இரவு நேரத்துல போய் நல்லா திருடுவான் எல்லாரும் வீடுலயும். அப்ப என்ன செய்யறான், ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு போறான்.
அங்கே என்ன மாதிரி ஒரு ஆள் கோயில உட்கார்ந்து சொற்பொழி பண்ணிட்டு இருக்காரு. நான் தோறும் அந்த கோயில சொற்பொழி பண்ணுவார், இவரும் உட்கார்ந்து கேட்டுட்டு போவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொற்பொழி முடியறதுக்கு மணி 10 ஆகும். 10 மணி ஆனது கூட எல்லாரும் வீட்டுல போட்டு தூங்குவாங்க. இவன் தூங்கின பிற்பாடு இவனுக்கு வேலை. அதில் நிதானமா போகணும், எவ்வளவு காலம் கடந்து போறோமோ அவ்வளவு அவனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நிதானமா உட்கார்ந்து கேட்டுட்டு போவான். அன்னைக்கு அப்படிதான் என்ன பண்ண உட்கார்ந்து கேட்டு இருந்தான். அன்னைக்கு என்னமோ சொன்னது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. எல்லாரும் போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த சொற்பொழிவாளர் மட்டும் இருந்தாரு. அவர் புறப்படுறாரு. அவர்கிட்ட போய், ஐயா நாள்தோறும் நான் வரேன், உங்க சொற்பொழி கேட்கிறேன், நீங்களும் பல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்க, சிலது புரியுது, சிலது புரியவே இல்லை, சிலது புரியாத மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படி சொல்லி அந்த திருடன் வந்து கேட்கிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, நீ என்னப்பா செய்யற அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு. நான் திருட சாமின்னா நாம அதை சொல்லியிருப்போமா? ஏதாவது ஒரு தொழில் செய்யறேன்னு சொல்லியிருப்போம். அவன் எடுத்த உடனே படிச்சு நான் திருட சாமின்னு சொன்னான். அவருக்கு அதிர்ச்சி, இல்லப்பா திருடுறியா, ஏன் வேற தொழில் ஏதாவது செய்து படிக்கலாமே? இல்ல சாமி எனக்கு இதுதான் தெரியும், திருடுதான் எனக்கு தெரியும், நான் நல்லா திருடுவேன், இது வரைக்கும் நான் யார் வேலையும் மாட்டினதே கிடையாது, அப்படி நல்லா திருடுவேன் நானு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியா, சரி, எப்போ நான் என்ன செய்யறேன்னு கேட்ட உடனே நீ ஒரு பொய் சொல்லாம உண்மையை சொன்னியோ, இதையே நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஃபாலோ பண்ணிக்க, பொய் மட்டும் சொல்லாத, எப்பவுமே உண்மையை சொல்லு, போயிட்டு வான்னு சொல்ற. இப்ப இவனை பொறுத்த வரைக்கும் அவர் குரு, இவன் சீடை, இன்னைக்கு குரு கிட்ட உபதேசம் பட்டு விட்டான் இல்லையா, அதனால பெரிய இடத்தை போய் திருடுவோம்னு சொல்லி போவான். நேரம் போனா அரண்மனைக்கு போனா அங்க பதுங்கி போயிட்டு இருக்க. அங்கே ராஜா என்ன செய்யறாருன்னா, அவர் மாறு இடத்துல நகவேலை வரலான்னு சொல்லிட்டு வராரு. அப்படி பார்க்கும்போது இவன் திருடனை பார்த்துட்டாரு. இவரு பின்னாடியே பதுங்கி போய் அந்த திருடனுடைய தோட்ட தொட்டாரு. எங்க போறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், பொய் சொல்ல மாட்டான் இல்லையா, நான் திருட போறேன்னா. எங்க போய் திருட போறேன்? நான் அரண்மனைக்குள்ள போய் திருட போறேன் அப்படின்னா. அப்படியா, நான் அரண்மனைக்குள்ளதான் திருடலாம் இருக்கேன், வா நம்ம 2 பேரும் சேர்த்து திருடலாம்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிட்டாரு. சரிங்க சொல்லி 2 பேரும் போனாங்க உள்ள. அப்ப இவன் ஒரு வழியா போறேன். அவர் என்ன சொன்னாரு, இந்த வழியா போவாத, காவலாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, வா உன்னை வேற வழியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வேற வழியா அப்படியே அவருக்கு தெரியும் இல்லையா எந்த வழியில போகணும்னு சொல்லி அப்படியே பதுங்கி போயிட்டு அந்த கஜானா இருக்கிற இடைக்கு போட்டாங்க. அந்த கஜானுடைய அறைக்கு போன உடனே அங்க ஒரு பெரிய பெட்டி இருந்தது. அந்த பெட்டி அந்த திருட என்ன பண்ணா, இந்த பெட்டி திறக்க முடியுமான்னு கேட்டார் ராஜா. ஏன்னா இவன் எப்படி திருடான்னு தெரிஞ்சும் இல்லையா, இந்த பெட்டி திறக்க முடியுமா ஒன்னாரு, அதெல்லாம் சுலபமா திறந்து இல்ல அப்படின்னு கையை வச்சு ஏதோ பண்ணா பெட்டி அந்த பூட்டி திறந்துருச்சு. ரொம்ப ஒரு ஆச்சரியப்படும்படியா அந்த பெட்டி திறந்தா திருடு. உள்ளே வந்து பார்த்தா விலை உயர்ந்த மாணிக்க கற்கள், 3 மாணிக்க கற்கள் இல்ல உள்ள இருந்தது. அப்ப அந்த திருடன் சொன்ன, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன், நீங்க ஒன்னு எடுத்துங்க, ஒன்னு இதே வச்சிடலாம்னா. இவருக்கு ஒண்ணும் புரியல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாணிக்க கல்லு ரொம்ப விலை மதிக்க முடியாதது, உடைச்சா விலை போகாது, அதனால இதை இங்கே வச்சிடலாம், நாளைக்கு வரலாம், யார் சீக்கிரமா வரணும் அவங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த திருடன் சொல்ற. அப்படியா, இவருக்கு ராஜாவுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு திருடன் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லி அவர் ஒன்று எடுத்துட்டாரு, அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டாரு. ஒரு கல்லுல அந்த பெட்டியை வச்சுட்டே மூடிட்டாங்க. மூடிட்டு 2 பேரும் புறப்பட்டாங்க. இப்ப ராஜா என்ன செஞ்சாருன்னா, திருடனுக்கே தெரியாம அவன் பின்னாடி போய் அவன் வீடு எங்கேன்றது பார்த்துட்டு வந்துட்டாரு. பொழுது முடிஞ்சது. காலையில 10 மணிக்கு அரசவை கூடுது. அப்ப ராஜா உட்கார்ந்துகிட்டு நிதியமைச்சரை கூப்பிட்டு, நிதியமைச்சரே ஒற்றர்கள் வந்து காலையில ஒரு செய்தி சொன்னாங்க, நம்ம அரண்மனையில திருடு போயிருக்கிறான், என்ன எது போய் பார்த்துட்டு வாங்க, லிஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கும், உள்ள என்னன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து அவர் போனார். உள்ள போய் பார்த்தா அந்த கஜானாவை போய் பார்க்கறாரு. பார்த்தா அந்த பெட்டி வந்து கூட பூட்டுப்பட்டு இருந்தது, இப்போ திறந்து இருக்குது. சரி, அந்த பெட்டி திறந்து பார்த்தா உள்ள ஒரு மாணிக்க கல் இருந்தது. இவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, வந்த திருடு இருட்டில் வந்திருப்பான், அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது, 2 மட்டும் அவன் கைக்கு அகப்பட்டிருக்கோம், ஆள் 2 மட்டும் எடுத்துட்டு போயிட்டான், ஒன்னு எங்கே விட்டுட்டு போயிட்டான், இதை நாம எடுத்துப்போம் அப்படின்னு அதை எடுத்து அவர் மடியில முடிச்சுக்கிட்டு அவர் நேரம் வந்தாரு. அரசே, நம்முடைய ஒற்றர்கள் மிகவும் திறமைசாலிகள், திருடு போனது உண்மைத்தான், நம்முடைய கஜானாவில் இருந்த 3 மாணிக்க கல்லு திருடு போயிடுச்சு அப்படின்னாரு. ராஜா கரிச்சாட்டாரு, என்னப்பா சொல்ற, ஒண்ணு கூட இல்லையானாரு. என்ன ராஜா பேசுறீங்க, திருடுறோம் 3 தான் திருடுவான், ஒண்ணு விட்டுட்டா போயிடுவான் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்படியா, சரி சரி. ஒற்றர்கள் இன்னும் சொன்னாங்க, இந்த முகவரியில திருடு இருக்கானா, அந்த திருடனை போயிட்டு கைது பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. காவலருக்கு போறாங்க, நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் இரவெல்லாம் உழைப்பு இல்லையா, இப்போ வசதியை தூங்கிட்டு இருக்கான். அவனை போய் கதவை தட்டி, என்னப்பா நேற்று ராத்திரி திருட வந்தியா நீ அரண்மனைக்கு, வந்து போய் பேச மாட்டான் இல்லையா, ஆமா திருட வந்தேன்னா, என்னடா திருடனே, மாணிக்க கல் திருடனே, என்னடா இருக்குது, இதோ இருக்குது, வாடான்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. நேரா கொண்டாந்து அரசவை முன்னாடி நிக்க வச்சாங்க. என்னப்பா நேற்று ராத்திரி வந்தியா, ஆமா அரசே வந்தேன். திருடினாயா, திருடினேன் அரசே. எங்கே அதை காட்டு, ஒரு கல்ல எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். என்னப்பா ஒண்ணுதான் கொடுக்குற, ஆமா அரசே. நீ மட்டும் தான் வந்தியா, வேற என்ன வந்தாலும் கூட, என் கூட இன்னொரு திருடனும் வந்தான், அவன் என்ன பண்ண, அவன் ஒண்ணு எடுத்துட்டான், நான் ஒண்ணு எடுத்துட்டேன், மீதி ஒண்ணு அங்கேயே வச்சுட்டு ஒட்டோம்னாங்க. இப்போ ராஜா சொன்னாரு, உன் கூட வந்து திருட வேற யாரும் இல்ல, அது நான் தான் அப்படி சொல்லி ஒரு எடுத்து வைக்கிறாரு.
இப்ப நிதியமைச்சர் பார்த்தாரு, அமைச்சரே 3வது கல்ல நீங்க எடுத்து வைங்கன்னாரு. அமைச்சர் ஒண்ணு புரியல. மன்னா என்ன சொல்றீங்க நீங்க? நான் திருடனா? என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க நீங்க? இந்த திருடர்கள்லாம் நம்ப கூடாது மன்னா, கண்கட்டி வித்துக்காரங்க. நீங்க அசந்திருக்கிற நேரம் பார்த்தா அவன் எடுத்திருப்பான். ராஜா சொன்னா, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், இந்த திருட யாருன்னு எனக்கு தெரியும், மரியாதை நீ எடுத்து வைக்கிறியா இல்ல இங்கேயே பேட்டி உருவட்டமான்னாரு. மன்னா என்ன மன்னிச்சிருங்க, என் சபலத்துல செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி அது அமைச்சர் எடுத்து வைக்கிறார். இப்ப என்ன சொன்னாரு, காவலர்களை கூப்பிட்டா அரசர் கூப்பிட்டு இந்த நிதி அமைச்சர் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்க, இந்த திருடனுக்கு நிதி அமைச்சர் பதவி கொடுங்க அப்படி சொல்லி அந்த திருடனுக்கு நிதி அமைச்சர் பதவி கொடுத்தாரு. எப்போ பொய் பேசாம இருக்கிறது அப்படின்னு அவன் எடுத்து இரவு முடிவு பண்ண மறுநாள் காலையில அவன் நிதி அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம பொய் பேசுறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, நம்ம போற்றுதலுக்குரிய ஐயா இலங்கை ஜெயராஜ் ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவர் நிறைய பொழிவுகள் இங்க வந்து பேசியிருக்காரு, நம்ம நிறைய தடவை போய் கேட்டிருக்கோம். அப்ப அந்த பொழிவுல ஒரு விஷயம் சொன்னாரு, இது போலதான் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப உங்களை மாதிரி உட்கார்ந்த கூட்டத்தில் உட்கார்ந்த ஒருத்தர் இதை சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பொய் பேசுறதை விட்டுட்டார். ஒரு 3 மாதம் கழித்து திரும்பவும் ஐயா வராங்க இங்க. இது ஐயா அந்த மேடையில சொன்ன செய்தி. அப்ப ஐயா வராங்க, பொழிவை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே இந்த சத்தியம் எடுத்துக்கொண்டார் இல்லையா, அவர் அருகே போய் இருந்து கொண்டு அவர்கிட்ட சொல்றாரு, ஐயா நான் 3 மாசமா பொய் பேசுறது இல்லைங்க, பயமா இருக்குதுங்க அப்படின்னாரு. ஏன்பா மறுபடியும் நீ பொய் பேசுற மாதிரி சூழல் வருதா உனக்கு, என்ன பண்றது, அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பழகிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் எது சொன்னாலும் நடக்குதுங்க, நான் எது சொன்னாலும் பழிக்குது. எங்கே நான் வந்து என்னுடைய கோபத்தில் ஏதாவது நான் திட்டிடுவனோ அது எங்கே பழித்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நண்பர் சொன்னதாக ஐயா அவர்கள் மேடையில அங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாழ்க்கையில பொய் பேசாம இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நாம நமக்கு தாய்மான சுவாமிகள் சொல்லக்கூடிய காட்சி. அப்படி அந்த யார் பொய் பேசாம இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டிருப்பான். பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சி இறைவன். பொய் பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்கும் என்பதாக தாய்மான சுவாமியுடைய பதிவாக பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். முக்கியமாக சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மௌனம். இந்த மனம் இருக்கிறது அல்லவா, நான் கொண்டு வந்தது ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அதை கொஞ்சம் அப்படியே முடிச்சுக்கிறேன். அருளாளர்கள் பற்றி அவெல்லாம் நிறைய பாடியிருக்காரு, அந்த செய்தியை நான் கொஞ்சம் ஜம் பண்ணிடுறேன். மனத்தை பற்றி, மன அமைதியை பற்றி, மௌன நிலையை பற்றி தாய்மான சுவாமிகள் நிறைய சொல்லியிருக்கின்றார். நம்ம எல்லாரும் இங்க யோக ஆசனத்துல, யோக இந்த கோயில்ல நீங்க எல்லாரும் பிராணாயாமம் செய்வதை தொடர்ச்சியாக வைத்திருப்பீங்க நான் நம்புறேன். இங்க பிராணாயாமம் செய்கின்ற பொழுது நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுப்பது வெளியே இழுப்பது என்றெல்லாம் இருக்குது இல்லையா. ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று சொல்லி திருமூலர் பாடுகின்றார். அப்படி அந்த ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கக்கூடிய அந்த காற்றை நாம அறிந்து நாம் செயல்படுகிறோம் இல்லையா. அப்படி அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது மனம் ஒடுங்கும். மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் சொல்றார். யாரு? அகத்தியர் சொல்றார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்றார். மனசு சுத்தமா இருந்த போது நீ ஜெபிக்க தேவையில்லை மந்திரம் என்றார். பட் நமக்கு அப்படி இருக்கிறதா அப்படி கேட்டா இல்லையா சார், கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுது மனசு. அப்ப என்ன செய்யறது? மனசு சுத்தமா இருந்தா மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அப்ப என்ன செய்யறது? மனசு சுத்தமாக மந்திரம் ஜெபிக்கணும். இப்ப நம்ம எல்லாம் பாத்திரம் படிச்சோம் இல்லையா, அந்த பாத்திரை படிக்க 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 நமக்கு மனம் தூய்மை பெறும். அப்படி மனம் தூய்மையாக விட்டது என்று சொன்னால் நம்ம அந்த மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்றது ஒரு கருத்து. சொல்றாரு, பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. இது உனக்கு பெரிய விஷயமா? இந்த பாழான என் மனம் இது குவிந்து ஒருநிலைப்பட வேண்டும். அப்படி ஒருநிலைப்படுவதற்கு ஒரு தந்திரம் செய்ய வேண்டும். அது உனக்கு வந்து ஒரு அருமையான விஷயமா இருக்குமா? இருக்காது அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு ஞானமும் யோகமும் துணை செய்யும். அதனால நாம வாழ்க்கையில பலவிதமான விடைகளை வந்து மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்முடைய மனதிலே அப்படியே நல்லா ஓடிட்டு இருக்கும், படம் மாதிரி ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் நீக்கி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசையை நீக்க வேண்டும். யாரும் ஆசைப்படக்கூடாது, புத்தர் ஆசைப்பட்டார். திருமூலர் என்ன சொல்றாரு? ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் என்று சொல்றார். ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே என்று சொல்றார்.
அப்படி ஆசை விடணும் அப்படி சொன்ன மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அப்படி ஒருநிலைப்படணும் என்று சொன்ன நமக்கு இந்த யோகம் வந்து கை கொடுக்கும். உள்ளது போதும் என்ற அவாவினை இல்லாமல் செய்து விடு என்று சொல்றார். இந்த அவாவை வந்து நீக்கி விடணும் என்று சொல்றார். அவா அறுத்தல் என்று சொல்லி நம்முடைய வள்ளுவ பெருந்தகை ஒரு அதிகாரம் வைக்கின்றார். அதனால இந்த மனம் என்பது சும்மா இரு என்று சொன்ன தன்னுடைய குரு சொன்ன அந்த மொழிக்கும் பரிசுத்த நிலைக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு நாம் பார்க்கிறோம். அல்லும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் சுமைகான் பராபரம் என்றார். சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கு அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரம் என்றார். சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருக்கணும். அதான் இன்னொரு பாடல் கூட சொல்றாரு. இந்த பாடல் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கந்துக மதக்கறி வசமாக கட்டலாம் சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். யானையை கூட நம்ம கட்டிடலாம், கரடி புலியை கூட நம்ம கட்டலாம், ஒரு சிங்கத்து முதுகு மேல கூட நம்ம ஏறி வந்து உட்கார்ந்து நாம பயணம் செய்யலாம், பாம்பை எடுத்து வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஆட்டலாம், 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். இப்படி எல்லாம் சொல்லி கடைசியாக சொல்றாரு, நாம் எல்லாம் சந்ததமும் எப்பொழுதும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலையும் புகலாம். என்ன 8 வகையான சித்தி மார்க்கம் என்று சொல்றாங்க இல்லையா? அனிமா, மகிமா, கைமா, லகிமா, பிரகாமியம், ஈசத்துவம் அப்படி சொல்லக்கூடிய 8 வகை சித்த யோக கலைகள். இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் செய்தவர் அவருடைய குரு மோன குரு. இதெல்லாம் நாம் செய்து விடலாம். ஆனால் எது செய்வது சிரமம் என்று கேட்டால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று சொல்றார். சும்மா உட்கார்ந்து முடியுதான் நம்மளால? சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நம்ம வடிவல் கேட்கிற மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. சும்மா உட்கார்ந்து என்ன அர்த்தம்? வேலை செய்யாம சும்மா இருக்கிறதா? இந்த மனதை சும்மா வைத்திருப்பது. எண்ணமெல்லாம் முடித்தே என்றார். திருக்கருவை பதிச்சு புத்தந்தாதி என்று ஒரு நூல். அவர் என்ன சொல்றாரு? எண்ணமெல்லாம் முடித்தே என்றார். எண்ணமெல்லாம் முடித்தேன்னா என்ன? இதுக்கு அப்புறம் நம்ம எண்ணுவதற்கு எந்த எண்ணங்களும் எனக்கு இல்ல, மனசு சும்மா இருக்கு, வெறுமையா இருக்குது, அமைதியா இருக்கு. நம்ம வீட்டுல உட்கார்ந்து வச்சுங்களேன், யாருன்னா அப்ப வெளியிட்டு வராங்க, என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்றது உடல் அளவில் சும்மா இருக்கிறோமா மனதளவில் சும்மா இருக்கிறோமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா, உடல் அளவில் தான் சும்மா இருக்கிறோமே ஒழிய மனதளவில் சும்மா இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான யோசனைகள், அந்த யோசனையில இருந்து நம்ம மீண்டு வரணும். இவரு பெருமான் சொல்றாரு, இது மனம் என்பது ஒரு குரங்கு. அது எப்படிப்பட்ட குரங்கு தெரியுமா? விஷமான தேல் கொட்டி விட்ட குரங்கு. சாதாரண குரங்கே சும்மா இருக்காது. அந்த கொள்ளி தேல் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ள மனம் துள்ளுது என் கண்டோ பராபரமே என்பார். இது மனமே வந்து கள்ள மனம். அந்த கள்ள மனம் எப்படி பண்ணுது கேட்டா, விஷமான தேல் வந்து குரங்கை கொட்டி விட்டால் அது எப்படி துள்ளி குதிக்குமோ அதே போல என்னுடைய மனமும் துள்ளி குதிக்கிறது என்று எல்லாம் அவர் பாடுகின்றார். இதையே தான் வந்து பழனி பெருமான் பின்னாடி வந்து பாருகின்றார். மனமெனும் பேய் குரங்கே அடாதடா உன் செயல் அப்படி சொல்லி தத்துவ வெற்றி என்ற ஒரு பகுதியில் பாடுறாரு. மனமெனும் பேய் குரங்கு மடைப்பயலே, நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். நீ மற்றவங்க மாதிரி என்னை நினைச்சிட்டு மறுட்டாதே, நீ என்கிட்ட அமைதியா இருந்தா, பெருமான் சொல்றாரு, நீ என்கிட்ட அமைதியா இருந்தா இனமுறை என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமா இருந்துன்னு. நீ நான் சொல்றதை பேச்சு கேட்டு நீ அமைதியா இருந்தீனா நீ சுகமா இருந்துக்கலாம். அப்படி இல்ல, நீ என் சொல் வழி ஏற்றலையானாலோ, நீ ஒருவேளை என் சொல் பேச்சு கேட்கல என்று சொன்னால் திணையளவு உன் அதிகாரம் செல்ல விட்டு, உன் அதிகாரம் கொஞ்சம் கூட திணை அளவு கூட செல்வதற்கு எங்கிட்ட செல்றதுக்கு உன்னை விடமாட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன். நல்லா கேட்டுக்க, உலகம் எல்லாம் சிரிக்கும்படியாக நான் உன்னை அடக்கி விடுவேன். திருவருளால் கணத்தே, இறைவனுடைய திருவருளாலே கனப்பொழுதிலே உன்னை நான் அடக்கி விடுவேன் என்று சொல்லி வள்ளல் பெருமான் பாடுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் தாயுமான சுவாமிகள் தான் காரணம். இவர் சொல்றார், குணமிலா மனம் எனும் பேக்குரங்கின் பெண்ணே மாறாத கவலையுடன் கவலை என்னை வைத்தனையே என்று சொல்றாரு. அது மட்டுமல்ல, இந்த மனது எப்படி இருக்குதான், பஞ்சு போல பறக்கின்றதான். அப்படியே காற்றிலே பறக்கின்ற பஞ்சு, அந்த இலவம் பஞ்சு எப்படி எல்லாம் பறந்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த என்னுடைய மனசு பறந்து கொண்டே இருக்கிறது. இதை என்ன பண்ண நீ என்று கேட்டா, வாழற்ற காத்தாடியாக மாற்றி விடுகின்றார். காற்றாடி நம்ம விடுறோம் இல்லையா, அதுக்கு வால் இருக்கணும். வால் இருந்தாதான் காற்றாடி பறக்கும். வால் அறுந்து போச்சுன்னு வச்சுங்களேன், காற்றாடி அப்படியே கீழே வந்து விழுந்துடும். அதை போல உன்னுடைய திருவருள் என்கின்ற தன்மையினால அந்த வாளை அறுத்து விடு, அந்த காற்றாடி கீழே இருப்பதை போல என் மனம் என்பது அடங்கி இருக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லி மிக பெரிய அளவிலே அவர் பாடுகின்றார். எனவே மனம் அடங்கி இருக்க வேண்டும். அதற்கு யோகம் நமக்கு துணை செய்யும். யோகாசன ஆலயம் நமக்கு அது வழிகாட்டும்.
என்பதாக சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த பெரியவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.